எல்லோ கலர் கிரிசாந்திமம் பிளான்ட் பாருங்கள், நிறைய பூக்கள் பூத்துக்கு. நிறைய கட் பண்ணி விட்டுட்டேன், நிறைய பூக்கள் கட் பண்ணிட்டேன் பாருங்கள். இது போல் நம்ம காஞ்சி போனால் கட் பண்ணி விடணும். அதாவது ரொம்ப காயத்துக்கு முன்னாடி பூ வந்து சப்போஸ் இது போல் இருந்ததுன்னா காஞ்சி அதிலே விடக்கூடாது. எப்போவுமே இந்த பூவெல்லாம் இது போல் கட் பண்ணி விடணும். அப்போ தான் செடிக்கு நல்லது. அடுத்த முட்டைலாம் பெருசாகிறதுக்கு நல்லா வளர்ச்சிக்கு வந்து நம்ம பூவெல்லாம் கட் பண்ணிடணும். பூத்த பூவெல்லாம் அப்படியே காஞ்சிட்டு அப்படியே இருந்ததுன்னா லேட் ஆகும். நான் அப்பப்போ கட் பண்ணி தான் விடுறேன். மறுநாளே வருது. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும்போது இன்றைக்கி பூத்துதுன்னா அன்றைக்கா கட் பண்ணால் கூட ரொம்ப நல்லது. அதுக்கு சொல்கிறேன். நான் வீடியோக்காக கொஞ்சம் பூக்கள்லாம் அப்படியே விடுறேன். கொஞ்சம் பூவெல்லாம் கட் பண்ணி விடுறது. இப்போ சின்ன கவரில் நான் சாமந்தி செடி காமிக்கிறேன். இதே செடி, இந்த சாமந்தி செடி தான் இப்போ நீங்கள் பெரிய தொட்டியில் நிறைய பூ பார்த்தீங்களே, அதே நாட்டு சாமந்தி தான். சின்ன கன்று வச்சுது பாருங்கள், பூ அழகாக பூக்குது. சின்ன கவர்லேயே பூ வந்து நம்ம பதியம் பண்ணோன்னே இதில் பூக்குது. இந்த சாமந்தி பாருங்கள், இது வந்து நம்ம வாங்கினது. ரொம்ப நாளாக வச்சுருந்தேன். இது இந்த கப்பு தொட்டிலே அப்படியே வச்சுருந்தேன். வெயிலில் வச்சுட்டேன் நான். நல்லா வளருது பிளான்ட்டு. இது வந்து கொஞ்சமாக கட்டிங்ஸ் இப்போ தான் முட்டோடு வச்சுருக்கிறேன். வேர் பிடிக்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு இடத்துல வச்சுருக்கிறேன். அது பூ குத்தாதான் தெரியும் கலந்துனால. ஆனால் இதே கலர் தான் இதுவும். ஆனால் இது வந்து பூ வேறு விதம். இது வந்து சன்ஃப்ளவருக்கு வருமே, அது போல் நாட்டு சாமந்தி. இதுவும் நாட்டு சாமந்தி தான். நம்ம சாமிக்கெல்லாம் கடையில் விற்கும் பாருங்க, எல்லோ கலர் சாமந்தி, அதுதான் இது. சாமிக்கெல்லாம் கூட கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. இப்போது இது போல் சின்ன கவர்ஸ்லலாம் நீங்கள் வளர்க்குறீங்கன்னா கடுகு பவுட்ரு ஏற்கனவே போட சொல்லியிருந்தேனே, அது போல் நீங்கள் ஒவ்வொரு சிட்டிக்கு கடுகு பவுட்ரு, வெந்தயம் பவுட்ருலாம் போடலாம். அப்புறம் மண் வந்து நான் இதில் வந்து மணல், கவுமேனூறு, மாட்டு எருவு அதெல்லாம் போட்டு கலந்து வச்சுருந்தது. நல்லா முட்டு வச்சு பாருங்கள், முட்டெல்லாம் வந்திருக்கு. இதில் வந்து இப்போ ஏற்கனவே பூத்து பழசாயிடுச்சு. அந்த பூவெல்லாம் அப்போ தான் நம்ம கட் பண்ணிடணும், அப்போ தான் தழுத்து வரும். இது வந்து ப்ரௌன் கலர் பூ சாமந்தி. இது போல் நம்ம வந்து சின்ன செடிக்கெல்லாம் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றணும். ஆனால் இந்த கவருக்கெல்லாம் இந்த செடிங்கெல்லாம் நாட்டு ரோஜா வந்து நம்ம 2 வேளை விட்டாலும் பிளான்ட் எதுவும் செய்யாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் வளரும். இது போல் சின்ன கப்பிலே வாங்கின தொட்டிலே நல்லா இருக்க பிளான்ட்டுன்னா நான் அப்படியே கூட விட்டுருவேன். இது போல் அதே தொட்டியில் கூட நம்ம ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டே வரலாம். ஆனால் வெயிலில் வைக்கணும், வெயிலில் வச்சுட்டு ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டு வரணும், நல்லா வளரும். ஏன்னா சின்ன கவரில் வந்து எந்த பவுட்ரு போடணும், எருவெல்லாம் எப்படி கொடுக்கணுன்னா, இப்போ நான் சொன்ன கடுகு பவுட்ரு, வெந்தயம் பவுட்ரு, வாழைப்பழம் தோல் தண்ணி அது போல் கொடுத்துக்கலாம். ஒரே டைமுக்குன்னா நீங்கள் ரோஜா செடிக்கு எப்படியெல்லாம் பராமரிக்கிறீங்களோ அதே போல் எருவெல்லாம் மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு பவுட்ரு மந்த்லி ஒன்ஸ் 1 ஸ்பூன் போட்டு விடலாம். இந்த சின்ன கப்புக்கு சொல்கிறேன் நான், ஏன்னா அடுத்தது போடாமல் இருக்கிறதுக்காக சொல்கிறேன். கொஞ்சம் போல் மாற்றி எரு கொடுக்குறேன்னா 1/2 ஸ்பூன் அளவு போடலாம். ஏற்கனவே வேர்க்கடலை, உடச்சக்கடலை அதெல்லாம் போடலாம்னு சொல்லியிருக்கேன். அந்த தூள் கூட நீங்கள் பவுட்ரு பண்ணிவிட்டு உள்ள சாய்க்குள்ளே போடலாம். இது போல் வீட்டிலே ரெடி பண்ணி ஃபெர்டிலைசர் கொடுத்திங்கன்னா சூப்பராக வளரும் சாமந்தி செடி. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.